நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாம் வந்திருக்கிற இடம் உலகத்திலே அதிகமான மக்கள் கூடக்கூடிய ஒரு இடம்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம். ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் கம்பெனியுடைய ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கா இல்லையா, அவர் இந்த இடத்துல வந்து விசிட் பண்ண ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 அவருடைய மனைவி இந்த இடத்துல 44 நாள் வந்து தங்கியிருந்து தவம் இருந்து இங்கே தங்கியிருக்கக்கூடிய அந்த இடம். தன்னுடைய இறப்புக்கு பின் தன்னுடைய அஸ்தியை வந்து இந்த இடத்துல தான் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன இடம் இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னா பிரயாகராஜ். இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம். ஆமாங்க, நாம் இன்றைக்கி அட்டன் பண்ண வந்திருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழா. ஸோ கும்பமேளான்னு சொல்லுவோம். அந்த கும்பமேளா திருவிழாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு நாம் எப்படி வந்தோம், இதோட சிறப்புகள், இதோட வரலாறு என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பிச்சு விலாக் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இந்த பாதை தாங்க பிரயாகராஜ் ஜங்ஷன்லேருந்து திரிவேணி சங்கமம் அப்படின்ற இடத்த ரீச் பண்ணுறதுக்கான அந்த பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஜங்ஷன் வந்து நமக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம வீடியோ எடுக்க முடியல, நம்ம கூட்டமாக இருந்தது அப்படின்றனால. அது இல்லாமல் இடையிலே நம்ம இறங்கிட்டோம். ஸோ அதுலேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வந்து திரிவேணி சங்கத்தை ரீச் பண்ணுறதுக்கு நடந்தே தான் அங்கே நம்ம போகணும். ஸோ அந்த பாதையில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பாதையில் நமக்கு வழி தெரியாதுன்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்படாமல், ஸோ நாங்களுமே எப்படி போகிறதுன்னு ஒரு பயமாக இருந்தது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே திசையில் தான் போனாங்க. அந்த பாதையிலே நாங்கள் போனோம். ஸோ கரெக்டாக அந்த இடத்த வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். அண்டு இந்த பாதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லும் நிறைய டெக்கரேட் பண்ணி லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்டு இந்த இடத்துல நாம் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். நிறைய இடத்துல வந்துட்டு தமிழில் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 2500 கிலோமீட்டர் தள்ளி வந்து இங்கேயுமே நம்ம தமிழில் வந்து ஒரு போர்டு இருந்ததை வந்து நம்ம பார்த்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதுக்கான இதுதான் அது. ஸோ தமிழில் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி நிறைய இடங்களில் வந்துட்டு தமிழில் நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தது. நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜனவரி 29 அமாவாசை, அதுவும் தை அமாவாசை. இந்த நாட்களில் நிறைய மக்கள் வந்து இங்கே குளிக்க வருவாங்க அப்படின்றனால அதிகமான நம்ம கூட்டம். கிட்டத்தட்ட நம்ம வந்த இந்த டேட்டில் மட்டுமே 6 கோடி பேர் வந்து நீராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்சஸ் சொல்கிறாங்க. அவ்வளோ மக்கள் ஒரே நாளில் வந்திருக்காங்கன்னா எவ்வளவு சிறப்பான இடம் அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம குளிக்க வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் நமக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கூட்டத்தையெல்லாம் கடந்து தான் வந்து நம்ம அந்த திரிவேணி சங்கமம் அப்படின்ற பிளேஸ் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அடுத்து இந்த இடம் தாங்க. ஸோ இந்த இடத்துல சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய பைபாஸ் ரோடு தான். இது பக்கத்தில் வந்து நம்ம திரிவேணி சங்கமம் அப்படின்ற பிளேஸுக்கு வந்து நம்ம போகணும். இது வரலும் பைபாஸ் ரோடில் போகணும். இதுக்கு பக்கத்தில் ஒரு மண் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த மணல் ரோடு அப்படின்றத மணல் ஃபுல்லாமே மணல் பகுதியாக தான் இருக்கும். அந்த மணல் பகுதியில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது பக்கத்தில் சில போலீஸ்கார்ட்ட நாங்கள் கேட்டுட்டு, பக்கத்தில் நிறைய பார்க்கிங் இருந்துச்சு. அந்த பார்க்கிங்லாம் நாங்கள் கிராஸ் பண்ணிட்டு தான் இந்த இதை போனோம். நாங்கள் வந்த டைம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி இருக்கும். அந்த டைமிங்கில் அந்த இடத்துல நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். நைட் டைமிங்லேயே வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த கூட்டத்தெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து போனோம். இதுதாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மதுரையிலேருந்து ஒரு நண்பர் முத்து வந்திருந்தார். சென்னையிலேருந்து வந்துட்டு பூவரசன் அப்படின்ற நம்பர் நம்ம கூட வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக தனித்தனியாக தான் நாங்கள் வந்தோம். பட் நம்ம 3 பேருமே தமிழ் பேசுகிறது அப்படின்றதுனால இங்கே வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இவங்க 3 பேர் நாங்கள் ஒன்று சேர்ந்ததுனால தான் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக எங்களால் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்க முடிஞ்சது. ஸோ தனியாக நான் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 நண்பர்கள் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நமக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக நாங்கள் அடுத்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம போகிற பாதை எல்லாமே வந்து மணலில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கங்கை ரிவர் அப்படின்றனால அதை சுற்றி நிறைய மணல், ஆற்று மணல் தான் நிறைய கிடக்கும். ஸோ அந்த மணலில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதில் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு மெட்டல் பிளேட் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மெட்டல் பிளேட் வந்து அந்த எண்டு வரலுமே நமக்கு இருக்கும். ஸோ அந்த மெட்டல் பிளேட்டில் நம்ம நடந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி. பட் நைட்டில் நம்ம நடக்கும்போது பெரிய ப்ராப்ளம் தெரியல. பட் பகலில் நடக்கும்போது ரொம்ப ஹீட்டாக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. பட் இருந்தாலும் இது இல்லை அப்படின்னா நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெட்டல் பிளேட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாலே வந்து இந்த திரிவேணி சங்கமத்தினுடைய பிளேஸ் வந்து ரீச் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்து பார்த்துட்டு தான் அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போக முடியும். ஸோ இது வந்து சுற்றி பக்கத்தில் நமக்கு தீர்த்தம் பிடிக்கிறதுக்காக வந்து வாட்டர் கேன்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து நிறைய பேர் வந்து பல் விளக்குக்காக வேப்பக்குச்சியை வந்து பயன்படுத்துவாங்க. அதனால் வேப்பக்குச்சியுமே வந்து இந்த இதில் நிறைய வச்சுருந்தாங்க. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு.
ஸோ இந்த கும்பமேளாவுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா ஸோ எந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படவே தேவையில்லை. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய ஏடிஎம்ஸ் வச்சுருக்காங்க. சப்போஸ் ஃபாரின்லேருந்து வந்தால் கூட ஃபாரின் மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் சென்டர் நிறையா இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே அங்கங்கே டெம்பரவரி போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. சுற்றி நிறைய சாப்பாடு எல்லாமே வந்து நம்ம அங்கங்கே கிடைக்கிற மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது நாம் வந்திருக்கிற இந்த பிளேஸ் வந்து மெயின் ஆர்ச்சுன்னு சொல்லலாம். இதேமாதிரி அங்கே நிறைய ஆர்ச் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்ச் வந்து இப்போ நம்ம அந்த மெயின் கும்பமேளா ஃபங்க்ஷன் அந்த சர்க்கிளுக்கு வந்து நம்ம வந்தாச்சு அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். கும்பம்னுடைய படம் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. அது கும்பமேளா அப்படின்றதுனால அந்த கும்பத்தினுடைய படம் வந்து மேலே வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ ஃபஸ்ட் ஆர்ச். இதேமாதிரி அங்கங்கே ஒவ்வொரு ஆர்ச்சுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேமை பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் வந்து ரொம்ப அதிகமான கூட்டம் மக்கள் நிறையா வந்து ஒரே இடத்துல வந்து ஒரே வழியில் போகிறதுனால வந்து அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க. இந்த இடத்துலேருந்து கூட்டம் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து மெதுவாக நடந்து நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த மக்கள் கூட்டம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒரே சுற்றி பார்த்தா நமக்கே அப்படியே அவ்வாடா இத்தனை பேர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு மலைப்போ ஒரு பயமும் நமக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ இங்கே நம்ம பார்த்ததில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ட்ரோன் கேமரா. ஸோ ஏஐ ட்ரோன் கேமரா வந்து நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம எந்த சைடு போனாலுமே வந்துட்டு நமக்கு மேலே வந்து ட்ரோன் கேமரா கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்தது வந்துட்டு அந்த ட்ரோன் கேமரா தான். மேலே வந்து அந்த லைட் பிளிங்க் ஆகிறத நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்த உடனே மக்கள் எல்லாரும் அப்படியே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ எவ்வளோ கூட்டத்துலேயுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எத்தனை பேர் வர்றாங்க, எவ்வளோ எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கிறதுக்காக அந்த ட்ரோன் கேமரா, அதுவும் ஏஐ ட்ரோன் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த இப்போ ரீசெண்டான டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த இடம் தாங்க நாம் ரொம்ப ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண ஒரு இடம். ஸோ இவ்வளவு கூட்டத்துலேயும் நாம் முண்டி அடித்து அவங்கள சக்கையாக பிழிஞ்ச ஒரு ட்ராவல் அப்படின்னா இது நம்ம கும்பமேளா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த ட்ராவலில் அதிகமாக நாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி முட்டியும் போது எப்படி வரோம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ கூட்டத்துலேயும் நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். 3 பேருமே அப்பப்போ மிஸ் ஆகிட்டோம். மிஸ் ஆகினா திரும்ப கண்டுபிடிக்கிறது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நம்ம சின்ன குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்களே ரொம்ப ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம நியூஸ்லேயே நிறைய பார்த்துருப்போம். நிறைய குழந்தைங்களாம் மிஸ் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள்லாம் மிஸ் ஆகி இன்னும் நிறைய பேர் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க. நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு நியூஸ்லாம். ஏன்னா கூட்டம் அவ்வளவு கூட்டமாக இருந்தது. போலீஸ்காரங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா பீப்புள்ஸ் யாரும் நம்ம சொல்கிறத கேட்கப்படுறதில்ல. எல்லாம் அவங்கவுங்க திசையில் முட்டி மோதி போய்கிட்டு தான் இருந்தாங்க. அவ்வளோ கூட்டம் எவ்வளோ கூட்டம் அப்படியே ஒரு வாட்டி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே அப்படி அவ்வளோ மலைப்பாக இருக்கும். அப்பா இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நாம் அடுத்த ஆர்ச்சுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுச்சு. ஒரு சரஸ்வதி படம் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இதை நம்ம கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உள்ளே நம்ம போனோம். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் இன்னுமே வந்து நம்ம நிறைய தூரம் நடந்து போனோம். ஏன்னா அங்கங்கே டேரெக்டாக எந்த போலீஸ்காரங்களும் அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு பாதையில் உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பாதையில் எண்ட் ஆனதுக்கப்புறம் தான் யூட்டர்ன் எடுத்து மறுபடியும் நம்ம இந்த சைடில் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருந்தாங்க. அடுத்து நம்ம இந்த பகுதியை பார்த்துட்டு உள்ளே வந்து அப்படின்னா இங்கே நிறைய மக்கள் வந்து அந்த மணலில் வந்து அங்கங்கே படுத்து தூங்கிட்டு இருந்ததை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம நடந்து வந்துட்டோம், வயசானவங்க வந்துட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய பீப்புள்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நைட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க, இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாம் அடுத்த இதுலேருந்து சங்கமம் வந்து ரொம்ப பக்கம் தான். அந்த சங்கமத்தை குளிக்கிறதுக்கு நம்ம போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால நிறைய மக்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இங்கேயுமே பார்த்தா அவ்வளவு கூட்டம். இந்த உத்தரப்பிரதேசத்தில் பிரயாகராஜில் நம்ம பார்த்த ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து அங்கே இருந்த கிளைமேட்டு தாங்க. ஸோ நம்மளும் சொட்டர் இல்லாமல் போயிட்டோம். அதனால் அந்த குளிரை நம்மளால் தாங்க முடியல. அப்போ பக்கத்தில் இருந்த சில நண்பர்கள் வந்து அங்கே குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட நம்மளும் ஒரு 1/2 hour அந்த இடத்த விட்டு எந்திரிச்சே போகல. அந்தளவுக்கு குளிரை நம்மளால் தாங்க முடியலை. அது கொஞ்சம் நேரம் வந்து அந்த குளிர் காஞ்சிட்டு தான் அதுக்கடுத்து நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா கூட்டத்தில் முட்டியும் போது வந்து எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் வெயில் வரட்டும், அதுக்கடுத்து நம்ம குளிக்க போகலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்து அதுக்கடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம மூவ் ஆனோம்.
ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்த இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ கூட்டம் வந்திருக்கிறதுனால வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்படின்றது ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டெம்பரவரி மொபைல் டாய்லெட்னு வச்சுருந்தாங்க. கேர்ள்ஸுக்கு தனியாக ஒரு செட்டும், பாய்ஸுக்கு தனியாக ஒரு செட்டும் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த கும்பமேளாக்காக மட்டும் இந்த மாதிரி டெம்பரவரி மொபைல் டாய்லெட் வந்து 1.5 லட்சம் டாய்லெட் வந்து ஏற்படுத்தியிருக்கிறதா அந்த கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னா, அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் ஓகே, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருந்தது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ட்ஸ் டாய்லெட்டு. ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட். இதில் நம்ம பாத்ரூம் போனோம் அப்படின்னா நமக்கு பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு தோணுது. பட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஓரளவு ஓகேன்னு நினைக்கிறேன். வெரி பேட் ஸ்மெல் சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து இந்த இடம் வந்து என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் வந்து இல்லை இங்கே அடிக்கடி ஒவ்வொரு கும்பமேளாவுக்கும் வரக்கூடிய இந்த வடநாட்டு மக்கள் எல்லாமே முன்னாடியே அங்கங்கே நம்ம டென்ட்டு போட்டு, ஏன்னா நம்ம குளிராக இருக்குன்றனால டென்ட்டு போட்டு அந்த டென்ட்டுக்குள்ளே தாங்க ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அண்ட் காலங்காத்தால் எந்திரிச்சு வந்து அவங்க என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து திரிவேணியில் குளிச்சுட்டு மறுபடியும் இந்த டென்ட்டில் வந்து தங்கிக்கிறாங்க. 2 டேஸ் இருக்கிறவங்க, 1 டேஸ் இருக்கிறாங்க, 1 வீக் இருக்கிறாங்க, இல்லை இந்த 45 டேஸுமே இருக்கக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி பல கேட்டகரியில் மக்கள் வந்து திரும்ப வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டென்ட்டு தான் இந்த இடத்துல நம்ம நிறைய பார்க்க முடிச்சு. கவர்மெண்ட்டுமே நிறைய டென்ட்டு வந்து போட்டிருக்காங்க. பட் இது வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களாம் வந்து அவங்க தேவையான டென்ட்டை அவங்களே போட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளால் பார்க்க முடிச்சு. ஸோ இப்போ பார்க்கக்கூடிய இதுதாங்க மெயின் ஆர்ச். இங்கே நம்ம படம் பார்த்தாலே கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 பேருடைய படமும் இருக்கும். இப்போ தான் நம்ம மெயின் திரிவேணி சங்கமத்தினுடைய அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகிருக்கோம். இந்த ஆர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கூட்டம் ஒன்று பார்த்தோம் பாருங்கள். ஸோ லைஃப்பில் நாம் மறக்கவே முடியாத ஒரு கூட்டம் அப்படின்னா அது இதாக தாங்க இருக்கும். நம்ம ஊரில் அழகர் கோயில் பார்த்துருப்போம், வீரவண்டி திருவிழா பார்த்துருப்போம். ஸோ எவ்வளோ நிறைய கூட்டம்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் உலகத்திலேயே இந்த அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது கும்பமேளா மட்டும்தாங்க. ஸோ இந்த கூட்டத்துலேயும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து போய் ரீச் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் படாத பாடுபட்டுட்டோம். ஸோ அந்த கூட்டம் ஏன்னா நம்ம ஜனவரி 29 இந்த தை அமாவாசை அன்றைக்கி கிட்டத்தட்ட 30 பேர் அளவுக்கு கூட்டத்தினால் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்லாம் நான் பார்த்துருப்போம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை தாங்க முடியாதான் வந்து நிறைய மக்கள் வந்து இறந்துட்டாங்க. அவ்வளோ கூட்டங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி செக்டார்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பீப்புள்ஸுமே வந்து தனித்தனியாக டென்ட்டு போடுறவங்க, இல்லை ஒவ்வொரு பகுதிக்கும் இதெல்லாம் இங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 23 செக்டார் வரலுமே வந்து அந்த கங்கை ரிவருக்கு பக்கத்துலேயே வந்து 2 சைடுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு நம்ம யார் எந்தெந்த இருக்காங்க, எந்த இடத்துல நம்ம போகணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்த்த இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மலாம் எப்படி ட்ராவல் பேக்லாம் கொண்டு வர, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வடநாட்டு மக்கள்லாம் ட்ராவல் பேக்லாம் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண பெரிய பொட்டலம் மாதிரி துணியெல்லாம் கட்டிக்கிட்டாங்க. அது இல்லாமல் ஒரு சாக்குக்குள்ளே அவங்க துணி எல்லாத்தையும் வந்து இது பண்ணிவிட்டு அந்த சாக்கு தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா தலையில் தூக்கிட்டு கொண்டு வரதை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய போலீஸ்காரங்க இருந்தாலும் நிறைய ஆர்மி பீப்புள்ஸு, ரிசர்வ் போலீஸ் நிறைய பேர் சிஆர்பிஎஃப்பில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஏதாவது செலிப்ரிட்டிஸ் எதுவும் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வழி விடுறதுக்காக வந்து நிறைய அங்கங்கே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வர்றவங்களும் போகிறவங்களும் இடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி போலீஸ் ஃபெசிலிட்டிஸில் அங்கங்கே நம்மளால் இருக்கிறத பார்க்க முடிச்சு. பட் இருந்தாலும் நம்மளால் கூட்டத்தை முட்டி மோதி ஃப்ரீயாக நடக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஸோ இந்த இடந்தாங்க வந்து கோடி உலக மக்கள் எல்லாருமே வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய ஒரு இடம். அதாவது திரிவேணி சங்கம். ஆக்சுவலாக திரிவேணி சங்கமம் இன்னும் அதுக்கு உள்ளே நம்ம போனோம். இது வந்து கங்கை ரிவர். ஆனால் நிறைய பீப்புள்ஸ் வந்து கூட்டமாக இருக்கிறனால அந்த கரை ஓரத்துலேயே வந்து அங்கங்கே அவங்க குளிச்சுட்டே இருந்தாங்க. நிறைய சாதுக்கள் எல்லோரும் வந்து குளிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த இடம் தான். பட் நாங்கள் வந்து இங்கே குளிக்கலை. இதுக்கு பக்கத்தில் இந்த கரையை கடந்து அந்த பக்கம் போனால் தான் திரிவேணி சங்கமம் அப்படின்ற இடத்துக்கு இன்னும் பக்கத்தில் போவோம். ஸோ அங்கே போய் நாங்கள் குளிச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வெயில் வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பிளேஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை சுற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்பா எவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அத்தாடி இவ்வளோ பேர் எப்படி நம்ம திரும்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பயம் வந்துச்சு. அப்படின்னா அது இந்த கூட்டத்தை பார்த்துதாங்க. ஸோ இந்த கங்கை நதியினுடைய மார்னிங் வியூ எவ்வளோ பனி மூட்டம் வந்து மூடி கிடக்கு அப்படின்னு நமக்கே பார்த்தா ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படின்னு பார்த்தா தெரியும். சுற்றி 2 சைடுமே வந்து நமக்கு கூட்டம் தான். எங்கேயுமே வந்து கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. அவ்வளோ மக்கள் வந்து தினம் குளிச்சுட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க. நைட்டு கூட்டமாக இருக்குது, பகல்லையுமே கூட்டமாக இருக்குது. இதை பார்க்கும்போது இவ்வளோ கூட்டம் ஏன்டா இங்கே வர்றாங்க அப்படின்னு நமக்கு இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த இடம் தாங்க மக்கள் திரிவேணி சங்கமத்தில் வந்து
எவ்வளோ மக்கள் குளிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். குளிக்கும்போது வந்து நமக்கு ஓரளவு சேஃப்டி நிறையவே இருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே மிதக்கும் சில தடை இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அங்கங்கே ஆள்கள் நின்று குளிக்கும்போது அவங்க கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. வேறு ஏதாவது திங்ஸ் துணி எதுவும் இது பண்ணுறாங்க, இல்லை அந்த தடையை விட்டு அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்பவுமே கண்ட்ரோல் பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால் வந்து சேஃப்டி அப்படின்றது நமக்கு அந்த நதியில் குளிக்கிறதே கொஞ்சம் கலங்கலான தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அத்தனை மக்கள் குளிக்கிறதுனால வந்து தண்ணி அந்தளவுக்கு சுத்தமாக இல்லை. பட் இருந்தாலும் எல்லோரும் குளிக்கிறாங்க அப்படின்றதுனால நாமளும் அந்த இடத்துல வந்து குளிச்சிட்டோம். ஸோ ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப குளிராக இருந்ததுனால வந்து ஒரு 6:30க்கெலாம் வந்து நம்ம அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். பட் கொஞ்சம் வெயில் வரட்டும், வெயில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். இப்போ சூரிய பகவானுடைய தரிசனம் நமக்கு வந்துருச்சு. சரி, இனிமேல் நம்ம கொஞ்சம் குளிச்சோம் அப்படின்னா வெயிலில் ஓரளவு நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மெதுவாக குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெட்டரான ஒரு லொக்கேஷனை தேடிட்டு இருந்தோம். ஸோ வச்சுட்டு இங்கே நம்ம துணியெல்லாம் வச்சுட்டு இப்போ நாம் கீழே போய் குளிக்க போகிறோம். ஸோ எப்படி குளிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள். இந்த இடம் தாங்க கும்பமேளா திரிவேணி சங்கமம். கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்ற 3 நதிகளும் ஒன்று கூடக்கூடிய சங்கமிக்கக்கூடிய அந்த இடம் புனிதமான இடம். ஆக்சுவலாக வந்து கங்கை, யமுனா இந்த 2 நதியும் மட்டும்தான் இங்கே இருக்கும். சரஸ்வதி அப்படின்றது புராண கதைகளில் மட்டும்தான் இருக்காமல் இது வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து மிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புகிறாங்க. உலகமே எதிர்பார்த்து இங்கே வந்து குளிக்கணும் அப்படின்னு பல அரசியல் தலைவர்கள், பல செலிப்ரிட்டிஸ், உலக பெரிய பெரிய தலைவர்கள், பணக்காரங்க கிட்டத்தட்ட 65 கோடி மக்கள் குளித்த அந்த இடத்துல நாமளும் வந்து குளிக்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த 3 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம குளித்ததுக்கு அப்புறம் தாங்க நமக்கு தெரிஞ்சு இந்த இடத்தோட அருமை. குளிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ குளித்ததுக்கு அப்புறம் அதோட ஃபீல் டிஃப்ரென்ஸ் நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடிஞ்சிச்சு. நமக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்னஸ். குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே நமக்கே ஒரு மைண்ட் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு. திங்கிங்லாம் அப்படியே ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் வந்து போன மாதிரியும் அதே லேஸ் ஆன மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீல் கிரியேட் ஆச்சு. அப்போ தான் தெரிஞ்சு இந்த இடம் வந்து ஏன் இவ்வளோ மக்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக குளிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்டு நமக்கு ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் குளிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் நம்ம வெளியே வந்தோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான இடம். உலகமே எதிர்பார்த்து குளிக்கணும்னு எதிர்பார்த்த அந்த இடத்துல இந்த மகா கும்பமேளாவில் அது 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய இந்த மகா கும்பமேளாவில் நாம் குளித்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நாங்கள் வெளியே வந்தோம். ஸோ இங்கே அடுத்து நம்ம பார்த்த இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹெலிகாப்டர். நமக்கு எப்பயுமே ஹெலிகாப்டர் எப்படி ட்ரோன் கேமரா வந்து அங்கங்கே நம்மளை கண்காணிச்சிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி ஹெலிகாப்டரில் போலீஸு ப்ளஸ் அந்த பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு சுற்றி எப்பயுமே கண்டினியூஸாக ஹெலிகாப்டர் நம்ம சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வாட்டி வந்துட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக ஹெலிகாப்டரில் வந்து நம்மளை கண்காணிச்சிட்டே இருந்தாங்க. ஏன்னா இங்கே ஏதாவது ப்ராப்ளம் நடக்குதோ அப்படின்றத பார்க்குறதுக்காக. ஏன் அப்படின்னா பாதுகாப்பு ப்ளஸ் இந்த ஃபெசிலிட்டிஸ் கும்பமேளாவை நடத்துறதுக்காக மட்டும் நம்ம உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட 7,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டெம்பரரி சிட்டியவே இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ 7,000 கோடிக்கு என்னடா பண்ணினாங்க அப்படின்னு இங்கே வந்து பார்க்க அப்புறம் தான் தெரிஞ்சு அவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய டெம்பரவரி போலீஸ் ஸ்டேஷன், டெம்பரவரி பிரிட்ஜு, அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் நமக்கு இருந்திருக்கும். ஸோ அடுத்து இந்த கும்பமேளா அப்படின்ற ஒரு திருவிழாவை மட்டும் பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி வரலுமே வந்து 65 கோடி மக்கள் இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சென்சஸ் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு அதிகமான மக்கள் ஏன்டா இந்த இடத்துக்கு வர்றாங்க? நிறைய செலிப்ரிட்டிஸ் வர்றாங்க. ஏன் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து குளிச்சிருக்காரு, அவங்க ஒய்ஃபு இங்கேயே தவம் இருந்து தினம் வந்து இந்த இடத்துல குளிக்கிறாங்க. நம்ம MS தோனி வந்திருக்காரு, பிரதமர் மோடி வராரு, நம்ம குடியரசுத் தலைவர் வந்து குளிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்க அனில் அம்பானி, அதானியே இந்தியாவில் மட்டும் இல்லை ஃபாரின் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு, பெரிய பெரிய பணக்காரங்களாம் இந்த இடத்துல வந்து குளிச்சிருக்காங்க. அப்படி என்னடா இந்த இடத்துக்கு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்தோட வரலாறு தெரிஞ்சால் இதோட சிறப்பு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்தோட வரலாறு என்ன அப்படின்னா அதாவது அந்த காலத்தில் மேலோகத்தில் வந்து தேவர்கள், அசுரர்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த தேவர்கள் அசுரர்களும் ஒரு வாட்டி வந்து சின்னதாக ஒரு சண்டை. அப்போ வந்து என்னென்னா இந்த தேவர்களுக்கும் வந்து சின்ன சாபம் மூலியமாக வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்களுடைய அழிவை வந்து தடுக்கணும்,
அப்படின்றதுக்காக ஒரு அமிர்தத்தை வந்து நம்ம குடித்தோம்னா நமக்கு வந்து சாகா வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலில் போய் ஒரு மேரு மலை அப்படின்னு சொல்லிட்டு மத்தா யூஸ் பண்ணி அந்த பாம்பு ஒரு பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பை கயிறு மாதிரி பயன்படுத்தி ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் சேர்ந்து அதை கடைஞ்சிருக்காங்க. அப்படி கடைஞ்சப்போ என்ன வந்துச்சு அப்படின்னா விஷம் வந்துச்சு. அந்த விஷம் தான் சிவபெருமான் வந்து மக்களுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் குடித்ததை நம்ம ஸ்டோரிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கடுத்து நம்ம அந்த பாற்கடலை கடையும் போது நிறைய பொருட்கள்லாம் வந்தது. அதில் கடைசியாக வந்த ஒரு பொருள் தான் வந்து இந்த அமிர்தம். அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அசுரர்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அமிர்தம் வந்து ஒரு கும்பம் அப்படின்ற ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சுருந்தாங்களாம். அந்த பாத்திரத்தில் இருந்த அந்த கும்ப நீரை இவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில் சில துளிகள் வந்து பூமியில் விழுந்திருக்கு. அந்த பூமியில் விழுந்த அந்த இடம் தாங்க இந்த பிரயாகராஜ். அதுக்கடுத்து இது பக்கத்துலேயே சில இடங்களாக இருக்குது. வடநாட்டில் நாசிக், ஹரித்வார் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. பிரயாகராஜ், நாசிக், ஹரித்வார், உஜ்ஜயினி இந்த 4 இடத்துல வந்து இது விழுந்துச்சு. அந்த விழுந்த அந்த இடத்த தான் இப்போ நம்ம புனித தலமாக வந்து கும்பிட்டுருக்கோம். இது திருவிழா வந்து ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் ஒரு வாட்டி நடக்கும். அதை வந்து நாம் பூர்ண கும்பமேளா அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி 12 முறை நடந்து கிட்டத்தட்ட 144 வரும் இல்லையா, அந்த 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய அந்த கும்பமேளாவை தான் நாம் மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் அர்த்த கும்பமேளா அப்படின்னு 6 வருஷத்துக்கும் ஒரு வாட்டி அர்த்த கும்பமேளா நடக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பமேளா நடக்கும். வருஷமும் கும்பமேளா நடக்கும். பட் அதை விட அதிகமான மக்கள் வந்து நம்ம இதை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து இந்த மகா கும்பமேளா தான். ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த கும்பமேளாவை நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி பிறந்த குழந்தையா இருந்தால் கூட இந்த கும்பமேளாவை இனிமேல் அடுத்த கும்பமேளாவை இந்த மகா கும்பமேளாவை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அவ்வளோ சிறப்பான ஒரு கும்பமேளாவை நாம் வந்து குளிச்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த கும்பமேளா வந்து இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கண்டிப்பாக 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். அந்த ஒவ்வொரு 12 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது ஓவரலாக இப்போது இங்கே வந்து பிரயாக்ராஜில் இப்போ நடக்குது அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துக்கு கழிச்சு வந்து நமக்கு உஜ்ஜயினியில் நடக்கும். அந்த உஜ்ஜயினியில் நடக்கக்கூடியது அதுக்கு முன்னாடி உஜ்ஜயினியில் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். பட் ஓவராலாக நம்ம கும்பமேளா அப்படின்னு பார்க்கும்போது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். ஆனால் இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 3-4 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் கும்பமேளா வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த கும்பமேளா. இந்த கும்பமேளாவில் வந்து இந்த இடத்துல நாம் நீர் ஆடணும் அப்படின்னா எப்படி அந்த புனித துளி வந்து விழுந்துச்சோ அது ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் மறுபடியும் இந்த இடத்துல வந்து திரும்ப வரும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்புகிறாங்க. இதில் நாம் வந்து குளித்தோம் அப்படின்னா நம்முடைய பல ஜென்ம பாவங்கள் எல்லாம் தீந்துரும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்கள். இதேமாதிரி நிறைய சாமியார்கள், சாதுக்கள் எல்லாரும் நம்புகிறாங்க. இந்த ஒரு திருவிழாவை பார்க்குறதுக்கு மட்டுமே இந்த டைமிங்கில் மட்டும்தான் இமயமலையிலிருந்து நாகசாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சாமியார்களாக வர்றாங்க. நிர்வாண சாமியார்கள், பெண்களுமே நிர்வாண சாமியார்கள் இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த இடத்துல வருவாங்க. இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த நாகசாதுக்கள் அப்படின்றவங்க தான் இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வைப்பாங்களாம். ஸோ அவங்களுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தா அது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த கும்பமேளா அப்படின்றது இந்த மாதிரி சிறப்பாக நடக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா நம்ம தென் பகுதியை சார்ந்த அதாவது தமிழ்நாடு, கேரளாவில் அதிகமாக வாழ்ந்த ஆதிசங்கரர் தான் இந்த இடத்துல வந்து கும்பமேளா அப்படின்ற ஒன்று நடக்கணும். இதே மாதிரி அப்போ வந்து முஸ்லீம் நிறைய படையெடுப்புகள்லாம் இருந்ததுனால இந்து கோயில்களை நிறைய அழிச்சிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாமியார்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒன்று கூடணும், இந்து மதத்தை வந்து மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பரப்பணும். அதே மாதிரி போர் அப்படின்ற ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா அந்த போர் டைமிங்கில் வந்து நாம் களத்தில் நின்று போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஒரு விஷயம் வந்து பாதுகாப்பு, அதே மாதிரி மதத்தை பரப்பணும் அப்படின்றதுக்காக நிறைய ஏற்பாடுகள்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்கே இந்த கங்கை நதியை சுற்றி கிட்டத்தட்ட நம்ம எல்லா பிளேஸ்லையுமே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சாமியார்களும் அவங்களுடைய மடங்களும் அங்கே வந்து ஒரு சென்டர் மாதிரி டென்ட்டு மாதிரி போட்டு இந்த 45 நாள் தங்கி இருப்பாங்க. தங்கி இங்கே வந்து குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ணுறது, தினைய பஜனைகள் பாடுறது அப்படி நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்ம இந்த நாள் வந்து இங்கே ஆதிசங்கரருக்கு வந்து
ஒரு கோயிலே வந்து கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கு நம்ம போகலான்னு பிளான் பண்ணணும். ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால எந்த கோயிலுமே வந்து திறக்கலை. ஏன் நம்ம அயோத்தி கோயில் கூட இந்த டைமில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்குன்றதுனால அதனால் நாங்கள் பார்க்க முடியல. ஏன் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு, அவ்வளவு கூட்டம். ஸோ இங்கேயும் வந்து நதிகளுக்கெல்லாம் தாய் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கங்கை நதி தான் சொல்லுவோம். அந்த கங்கை நதியை வந்து இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தெய்வமாக வணங்குறாங்க. அந்த கங்கை தாயை வந்து அவங்க எப்படி அந்த முறைகளே கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருந்தது. அவங்க எப்படி வணங்குறாங்க அப்படின்றத ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ பெண்கள் வந்து விளக்கேற்றி பூ தூவி பால்லாம் அந்த கங்கை நதியில் குளித்ததுக்கப்புறம் அந்த பாலெல்லாம் ஊற்றி சூரிய பகவானையும் வணங்கினாங்க, கங்கை நதியையும் வணங்கினாங்க. சில பாடல்கள்லாம் பாடி அந்த கங்கை தாயை வந்து வணங்கினாங்க. அது ஹிந்தியில் நிறைய பாடல்கள்லாம் நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ அப்படியே குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் நிறைய நார்த் இந்தியன் ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒவ்வொரு கடையிலையுமே இப்போ நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே ஒரு டேஸ்ட்டு பார்த்துட்டோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த நூடுல்ஸ் மாதிரியெல்லாம் போட்டு ஏதோ பேர் சொன்னாங்க, எனக்கு அது மறந்துருச்சு. ஏன்னா ஹிந்தியில் சொன்னதுனால சரியாகும்ல. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு புளிப்பு, காரம், அதேமாதிரி இனிப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு டேஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப செம்மையாக இருந்தது. இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா திங்ஸும் நல்லா ஒரு வாட்டி டேஸ்ட்டு பார்த்துட்டு சரி நம்ம அதுக்கு அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்தோம். அங்கே நிறைய சாமியார்கள்லாம் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்றதுக்காக சாமியார்கள் இருக்கக்கூடிய அந்த பிளேஸை கேட்டுட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து சில சாமியார்களை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியை சேர்ந்த சாமியார்களாம். பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த நாகசாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாண சாமியார்கள்லாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அதுக்கு வந்து இன்னொரு செக்டார் பக்கத்தில் போனோன்னு சொன்னாங்க. சரி நம்ம அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம போனோம். ஸோ அது பக்கத்துலேயே வந்து பெரிய ஒரு கோபுரம் மாதிரி இங்கே ஒன்று தெரிஞ்சுது. இது என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோயிலாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்தோம். ஸோ உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது வந்து ஒரு கோயில் இல்லை. அதாவது நம்ம இங்கே வந்து நைட்டு தங்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 கோடி பேருக்கு வந்து சாப்பாடு ஏற்படுத்தி கொடுத்துருக்கதா நம்ம கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது இந்த இடத்துல தான் எப்பயுமே நமக்கு சாப்பாடு கிடச்சிட்டே இருக்கும். சரி நமக்கு அந்த சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு போனால் நாங்கள் போன டயத்தில் வந்து சாப்பாடு இல்லை. அப்போ தான் வந்து சமைக்கிறதுக்காக நிறைய ஏற்பாடுகள்லாம் வந்து ஏன்னா மார்னிங் டைம் அப்படின்றதுனால சமைக்கிறதுக்காக நிறைய ஏற்பாடுகளை வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த இதுக்கு டென்ட்டுக்கு உள்ளே டென்ட்டுக்கு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாகவே இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தங்கிக்கலாம். பட் நாங்கள் நைட்டு ட்ராவலே வந்ததுனால வந்து இங்கே தங்குறதுக்கான சான்சஸ் எங்களுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இதை சுற்றி நிறைய மடங்களாக இருந்துச்சு. அழகான சின்ன சின்ன குட்டி டென்ட்டு மாதிரியெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதை பார்க்க நம்ம ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது எப்படி சாமியார்கள்லாம் குட்டி குட்டியாக கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே சில விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நம்ம எப்படி ஊர்வலம் போகிறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள்லாம் பார்த்தா காரில் தான் வந்து காருக்கு மேலே உட்கார வச்சுட்டு சுற்றி அந்த ஏரியா வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க சாமியார்கள் அப்படின்னா பொதுவாக சாதுக்கள் அமைதியாக இருப்பாங்க, எல்லாத்தையும் திறந்தவங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள் எல்லாருமே கையில் வெப்பன்ஸோடு இருந்தாங்க. சிலர் கடாயம், கத்தி, கோடாரி. ஏன் அப்படின்னு கேட்குறப்ப ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து சாமியார்கள் தான். ஆனால் போர் அப்படின்னு வந்தால் களத்தில் இறங்கி வந்து சண்டை போடணும், இப்போது படையெடுப்புக்கு எதிராகலாம் எப்பயுமே ரெடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையில் ஆயுதத்தோடு தான் இருப்பாங்களாம். அதையுமே இன்னும் பாரம்பரியமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள்லாம் நம்ம கையில் வெப்பன்ஸோடு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த இடம் தாங்க நாகசாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாண சாமியார்கள் வந்து இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து அந்த சாமியார்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள் வந்து நிர்வாணமாக தாங்க இருந்தாங்க. நமக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்படி இருக்காங்க ரொம்ப கூச்சமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த சாமியார்கள் வந்து பெண்கள் அவங்க காலை தொட்டு கும்பிட்றாங்க, அவங்களுடைய அந்த ஆண் உறுப்பை வந்து தொட்டு கும்பிட்றாங்க. இதெல்லாம் வந்து இங்கே ஒரு ஐதீகமாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த சாதுக்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா காணிக்க கொடுத்துட்டு அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லா சாமியார்களுமே நிறைய பேர் வந்து நிர்வாணமாக தான் இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தோணுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவங்க தான் வந்து நாகசாதுக்கள். இந்த கும்பமேளாவை தொடங்கி வைக்கக்கூடிய
சாதுக்கள் அப்படின்னா இவங்க தான். இவங்க குளித்ததுக்கு அப்புறம் தான் மிச்ச மக்கள்லாம் வந்து குளிப்பாங்க. நம்ம குளிக்குன்னு சொல்லும்போது சில ஸ்பெசிஃபிக்காக சில டே இருக்குது. எல்லா நாளுமே குளிக்கலாம். பட் இதில் கும்பமேளானா இந்தந்த டேட்டில் தான் குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 10 நாள் சொல்லுவாங்க. நாம் வந்து தை அமாவாசை குளிக்கிறதுக்கு சிறப்பான நாள் சொன்னதுனால அன்றைக்கி அந்த டேட்டில் வந்து நாம் வந்திருந்தோம். ஸோ நம்ம சிறப்பாக குளிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய நாக சாதுக்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டோம். ஸோ நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு அங்கேருந்து நாங்கள் கிளம்பணும். இந்த சாமியார்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். लगा ना क्या नहीं रहा ஸோ இங்கே ஒரு சிலர் வந்து அவங்க முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய ப்ரேயர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது பண்ணதுக்கப்புறம் தர்ப்பணம் அந்த கங்கை ஆற்றுல போய் அந்த இதை வந்து கரைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம குளித்து முடிச்சுட்டு சரி நம்ம மறுபடியும் வந்து அந்த கரைக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணோம். ஆனால் அந்த கரைக்கு வந்து நம்ம எந்த வழியாக வந்தோமோ அந்த வழியில் வந்து அலோவ் பண்ணலை. ஏன்னா இங்கே வந்து நிறைய டெம்பரவரி பிரிட்ஜு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 பிரிட்ஜு வரலையுமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம ஏதாவது ஒரு பிரிட்ஜில் தான் வந்து அந்த கரையில் போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. சரி எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிற வந்து 3வது பிரிட்ஜு பக்கத்தில் இருந்தோம். இங்கேருந்து 18-19வது பிரிட்ஜு போனால் தான் நீங்கள் வந்து அந்த சைடு போகிறதுக்கு வழி இருக்கும். அதுக்கு இடையில் எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த செக்டார்லாம் அந்த பிரிட்ஜோட இதெல்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடடா 5 கிலோமீட்டரா, ஏன்னா ஏற்கனவே இவ்வளோ தூரம் நம்ம நடக்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 கிலோமீட்டர் எங்கேயுமே விடலை. நடந்தே தான் போய் அந்த பிரிட்ஜை இது பண்ணிவிட்டு அந்த பிரிட்ஜிலேருந்து இந்த பக்கம் நம்ம சேஞ்ச் பண்ணி ஏன்னா டெம்பரவரி பிரிட்ஜ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. போகிறதுக்கே நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அந்த வியூ பார்த்தாலே ரொம்ப செம்மையாக இருக்கும். ஏன்னா இடையில அவ்வளோ கூட்டம், ஒவ்வொரு இடத்துலையா முட்டி நம்ம மோதி நின்று கூட்டம் அவ்வளோ பேர் போயிட்டே இருப்பாங்க. அதுலேயும் நம்ம இடிச்சுட்டே போனோம். பேக்கை வர தூக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காலையிலேருந்து சாப்பிட வர இல்லை. ஏன்னா இங்கே இன்சைடுக்குள்ளே வந்து நிறைய டென்ட்டில் வந்து அன்னதானம்லாம் போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளே நம்ம போனால் போடுவாங்களா போட மாட்டாங்களா ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயுமே நம்ம இல்லை. அங்கங்கே ஸ்நாக்ஸ் கடை நிறையா இருந்துச்சு. ஆனால் சாப்பாடு அன்னதானம்னு சொல்லிட்டு இந்த சர்க்கிளுக்குள்ளே வந்து இந்த சர்க்கிள் விட்டு வெளியே விட்டுட்டா நிறையா இருந்தது. ஆனால் இந்த சர்க்கிளுக்குள்ளே வந்து நிறைய இல்லை. நாங்கள் சரி ரொம்ப பசி வேறு, இந்த கூட்டத்தை வர விட்டு போக முடியல, எந்த திசையில் போகுதுன்னு வர தெரியல. ஒவ்வொருத்தராக அங்கே இருக்கிறவன்ட்ட கேட்டு தினம் இங்கே நம்ம ஃபேஸ் பண்ண பெரிய ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா ஹிந்தி தெரியாது. நல்ல வேளை நம்ம கூட வந்த நண்பருக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சது அப்படின்றதுனால நாங்கள் அதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டோம். சப்போஸ் நாங்கள் ஹிந்தி தெரியாமலாம் போயிருந்தோம் அப்படின்னா வேறு தப்பி வழி மாறியோ இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அந்த இடத்துல விட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆந்திராவை தாண்டினதுக்கப்புறம் இங்கிலீஷ் அப்படின்றதுக்கே அங்கே வேலை இல்லை. ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியும். இந்த ட்ரிப்பில் நம்ம கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா நம்ம ஹிந்தி கற்றுக்கல அப்படின்றது நம்ம வருத்தப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா இந்த ட்ரிப்பில் இந்த இடத்துல தாங்க. ஸோ இதுதாங்க வந்து டெம்பரவரியாக இந்த நதியில் வந்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பிரிட்ஜு. ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இதிலேருந்து நம்ம அந்த பக்கம் வந்து கிராஸ் பண்ணி போனோம். கிராஸ் பண்ணி போகிறப்பயே வந்து எல்லா பிரிட்ஜிலுமே அவ்வளோ கூட்டம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக அது எறும்பு முக்கிற மாதிரி மக்கள் கேன்னு நம்ம அலை கடல்னு பார்த்துருப்போம். ஆனால் மக்கள் கடல் அப்படின்றத இந்த கும்பமேளா தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஏன்னா உலகத்திலேயே வந்து இப்படி ஒரு கூட்டம் வந்து சேரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு கூட்டம் வருவாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. 65 கோடி பேர், கிட்டத்தட்ட அமெரிக்கா மக்கள் தொகையை விட இது ரொம்ப அதிகம். அவ்வளவு மக்கள் வந்து இங்கே குளிச்சிருக்காங்க. அதில் நாமளும் வந்து பங்கேற்று இந்த திருவிழா வந்து குளிச்சிருக்கோம், செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கோம் அப்படின்றது வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வியூலாம் அந்த ரிவர் எப்படி இருக்குது, ரிவரில் எத்தனை மக்கள் வந்து குளிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 2 கரையிலுமே யமுனை நதிக்கரை 2 சைடும், கங்கை நதிக்கரை 2 சைடும் 2 சைடுமே வந்து மக்கள் கூட்டம் எங்கேயுமே குறையிலைங்க. 2 சைடும் கரையில் அவ்வளோ மக்கள் வர்றாங்க, குளிக்கிறாங்க, போகிறாங்க, அவ்வளோ திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க. மக்கள் குளிச்சுட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கூட்டம் குறையவே இல்லை, கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவ்வளவு கூட்டம் சுற்றி நம்ம மலையில் பார்க்கணும். நமக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்பா இவ்வளோ பேராடா அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம். ஸோ கும்பமேளா அப்படின்றது ஒரு ஆன்மீக திருவிழா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அறிவியல் பூர்வமாக இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்குமே ரீசன். ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு ஆன்மீகத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் பூர்வமான ரீசன் இருக்குன்றதை நம்ம நம்புகிறோம். அதில் வந்து இந்த 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏன் இந்த கும்பமேளா நடக்குது அப்படின்னா, நம்ம ஜூபிட்டர் அதாவது வியாழன் கோள் இருக்கு இல்லையா, நம்ம குரு பகவான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வியாழன் கோள் வந்து சூரியனை ஒரு வாட்டி சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த டைமிங்கை தான் நம்ம எடுத்துக்கூடிய டைமிங் எவ்வளோனா 12 வருஷம். அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணி தான் இது ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அடுத்த ஃபுல் சர்க்கிள் வந்து அந்த இடத்த ரீச் பண்ணும்போது நமக்கு 12 வருஷம் ஆயிரும். அந்த 12 வருஷத்தை தான் நம்ம வந்து கும்பமேளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த டேட்டில் வியாழன் கோள் வந்து இந்த இடத்துல வரக்கூடிய இந்த நாட்களில் வந்து இந்த 45 நாட்கள்லையுமே வந்து ஒரு அதிக சக்தி வாய்ந்த கதிர்வீச்சுக்கள்லாம் நம்ம பூமியை நோக்கி வரும். அது அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த இடங்கள்லாம் வரும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த நாட்களில் அந்த நதியில் போய் நம்ம குளித்தோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ் அந்த வேவ்ஸில் நம்ம மேலே படும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகும்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஆக்சுவலாக ஒரு உண்மையான ஒரு நம்ம குளித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு உண்மையிலே இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ள ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த இடத்தினுடைய நிறைய அறிவியல் பூர்வமான ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம பார்த்து இது பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். இந்த இடத்துக்காக கும்பமேளா நடத்துறதுக்காக யூபி கவர்மெண்ட் அதாவது உத்தரப்பிரதேசம் வந்து கிட்டத்தட்ட 7,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் 7,000 கோடி தான். ஆனால் இத்தனை மக்கள் இங்கே வந்துட்டு போனதுனால எவ்வளோ வருமானம் வரும்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 45 நாளில் மட்டுமே 4 லட்சம் கோடி வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. ஏன்னா 70,000 கோடியை 7,000 கோடியை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு 4 லட்சம் கோடி எடுத்திருக்காங்க அப்படின்னா யூபி கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பெரிய வருமானத்தை வந்து இந்த இடத்துல பெறும் அப்படின்னு பார்த்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. 4 லட்சம் கோடி அப்படின்றது மொத்த தமிழ்நாடுடைய ஒரு வருட. ஓகே. ஸோ அதுக்கடுத்து இந்த கும்பமேளா எல்லாத்தையும் நம்ம குளிச்சாச்சு. ஸோ குளிச்சு முடிச்சு இந்த கரையை நம்ம இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறோம். அப்படியே ஸ்வீட் மெமரிஸாக ஒவ்வொன்றையும் நம்ம திரும்ப பார்த்துக்கிட்டே வந்து ஸோ ரொம்ப ஹாப்பியாக நம்ம அடுத்து ஜங்ஷன் போகலான்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டே இருந்தோம். பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கண்காட்சி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அது போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு உள்ளே நம்ம போனோம். அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழில் வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு மேலே அந்த ஆர்ச் இருக்குல்ல அந்த ஆர்ச்சில் வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பரவாயில்ல தமிழுக்கு நிறைய இடங்களில் தமிழில் நம்ம பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தமிழுக்கு இந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய லாங்குவேஜ் இருந்தது. ஒரு 5-6 லாங்குவேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதில் தமிழ்லையுமே இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதை கண்காட்சியுமே நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ஜங்ஷன் போனோம்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம போனோம். இதில் இன்னொரு ஸ்ட்ரகிள் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கேயுமே நமக்கு திரும்ப ரிட்டர்ன் போகிறதுக்குமே வந்து அதிகமான காரோ இல்லை பைக்கோ எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. நடந்தே தான் போகிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் நாங்கள் நடந்தே தான் வந்து வந்தோம். பிரயாக்ராஜ் ஜங்ஷன் போகலான்னு பார்த்தோம். அங்கே வந்து ட்ரெயின் இல்லை. சரி பிரயாக்ராஜ் நைனி ஜங்ஷன் இருக்குது அங்கே போகலான்னு பார்த்தோம். அங்கேயுமே நமக்கு ட்ரெயின் இல்லை அப்படின்னால இந்த டயத்துக்கு வந்து பிரயாக்ராஜ் சியோக்கி ஜங்ஷன் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம போனோம். அங்கே நம்ம ட்ரெயின் இருந்துச்சு. அந்த ட்ரெயினில் பிடிச்சலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி போனோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் நடந்தே தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கப்புறமும் உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே அலோவ் பண்ணலை. கூட்டம் ஒரே டயத்தில் அத்தனை மக்கள் வந்து போகிறதுனால அடித்து துரத்து வெளியே தான் நாங்களே சோத்தை தாண்டி தான் உள்ளே ஜம்ப் பண்ணி தான் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து போனோம். ஸோ உள்ளே போய் டிக்கெட் எடுத்து அன்ரிசர்வ்டில் திரும்ப வந்தது. அப்பா இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். பட் இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து கும்பமேளா செலிப்ரேஷன் பெரிய திருவிழா. நைட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஷூட் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய ராட்டினங்களை வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக நிறைய டெக்கரேட் பண்ணி சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து இந்த பிரிட்ஜில் இந்த மாதிரி லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. இந்த லைட் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நின்று நாங்கள் அழகாக ரசிச்சுட்டு தான் நம்ம வந்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஏன்னா கண்டினியூஸாக அந்த பிளிங்க் ஆகி கலர் சேஞ்ச் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து மேலே பிரிட்ஜு மேலே இருந்து கீழே அந்த கங்கை ரிவர்னுடைய அந்த வியூ எவ்வளோ பெரிய
சிட்டி மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாருங்கள். இது நதியினுடைய ஒரு சைடு மட்டும்தான் இப்போ நம்ம காமிச்சிருக்கோம். அதேமாதிரி இந்த சைடு இருக்குது, நதியினுடைய பேக் சைடு இருக்குது. எல்லா வியூவுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டருக்கு வந்து டெம்பரவரியாகவே ஒரு சிட்டியவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அது ஆச்சரியம் இல்லை. அந்தளவுக்கு ஃபுல் லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ மக்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க, அவ்வளோ மக்கள் வந்து குடிச்சு போகிறாங்க. எப்பா அடடா எவ்வளோ பெரிய தெருவிலடா அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். ஸோ கடைசியாக நாம் வந்து பிரயாக்ராஜ் சியோக்கி ஜங்ஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பேக்கை தூக்கி ரொம்ப டயர்டாகி பின்னாடி முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் பேக்கை தூக்கி முன்னாடி போட்டுட்டு மெதுவாக அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ இதோடு நமக்கு இந்த ட்ராவல் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஹாப்பியாக இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நாம் இதே மாதிரி நல்ல வீடியோவில் நம்ம பார்ப்போம். டாட்டா, பாய் பாய். ஸோ இது நம்ம பிச்சு விலாக் சேனல். என்ஜாய்.